மக்களே, நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ கமல் அவர்களோட என்ட்ரி. அதாவது இப்பலாம் கமல் சாரோட எபிசோட் அப்படின்னு நெனச்சாலே, எப்படியும் ஒரே விஷயத்த தான் பண்ண போறாரு. இத ஏன் பார்க்கணும்? ஸோ என்னத்த பெருசா சொல்ல போறாரு? அவங்களுக்கு எதிரா தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேச போறாரு. அப்படின்ற ஒரு தாட் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே வருது அப்படின்னே சொல்லலாம். ஆனா முதல்லலாம் அப்படிலாம் இல்ல. வீக்கெண்ட் அப்படின்னாலே ஓகே கமல் சார் வருவாரு. ஏதோ ஒரு விஷயம் கேட்க போறாரு. பயங்கரமா ரோஸ்ட் பண்ண போறாரு. அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இன்னைக்குமே வந்திருக்காரு. இப்போ அவரு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையும், கலை உணர்வும் எல்லாரோட மனசுல இருக்கக்கூடிய வன்மத்த கண்டிப்பா தீர்த்துரும். அது இந்த வீட்டுக்குள்ள நடந்தது அப்படின்ற மாதிரி, இந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க்க பத்தி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த டாஸ்க்ல வந்து ஓகே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயே நெறைய இடத்துல வன்மங்கள் தான் கக்கப்பட்டதுன்றதையும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா, இது வந்து எனக்கு என்னமோ சைடு கேப்ல அர்ச்சனாவ தான் ரோஸ்ட் பண்றதுக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய ஹிண்ட்டோ அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா, அந்த சாயம் வெளுத்ததுக்கப்புறம் அதாவது அந்த கெட்டப்லாம் கழட்டுனதுக்கப்புறமா, இந்த ஆள எப்படி காலி பண்ணலாம்? அந்த ஆள எப்படி காலி பண்ணலாம்? ஆ இந்த மாரி எப்படி இவன தூக்கலாம்? அப்படின்ற மாரி அந்த பேச்சுக்கள் வருது. அப்போ அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த முதல் வாரமா நான் வந்து இத செய்ய போறேன் அப்படின்ற மாரி ஒரு சாயம் வந்து பூசுனாங்க இல்லையா? அந்த பூச்சு வந்து நிஜமானது இல்லையோ? அதாவது நல்லவங்க இல்லையோ? அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து யார மின் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரினா, ஏன்னா இப்போ காலி பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாயா வந்து அதிகமா பேசி நான் வந்து கேட்டேன். இன்னொன்னு வந்து தினேஷும், விஷ்ணுவும் பேசி நம்ம வந்து கேட்டோம். ஸோ அது ரிலேட்டடா மேபி இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாமினேஷன் பத்தி நெறைய டிஸ்கஷன் வந்து அந்த வீட்டுக்குள்ள மறைமுகமா எம்மு, விஇ, டபுள் வி அப்படின்ற மாரியான பேச்சுக்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அத கண்டிப்பா ஹிண்ட் பண்றதுக்கான வேலைகளும் இருக்கும் அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆகுது. மேபி விஷ்ணு, தினேஷ திட்டுனா மாயா அவர்களும் நெறைய இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஸோ மறைமுகமா நெறைய பேர கலாய்ச்சிருக்காங்க. ஸோ அத பத்தி கமல் சார் ஏதாவது பேசுவாரா? அப்படின்ற மாரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலா அவர் வந்து சொல்றது அப்படின்றது வந்து அந்த நெறைய சாயங்கள் அப்படின்றது வந்து வெளுத்திருக்கு. பட் அத பத்தி கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அர்ச்சனாவ ரோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு பெருசா தெரியல. மேபி ஒரு வேளை இருந்தா அந்த கேரக்டரா இருந்து கலாய்ச்சாங்களே, அத பத்தி வேணா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி மாயா தான் எல்லாத்துலயும் சிக்கியிருக்காங்க இந்த வாரம். ஸோ இன்னொன்னு வந்து தினேஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல விசித்ரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இத தாண்டி வேற யாரும் இல்ல. ஒருவேளை மாயா வந்து அவரோட ஃபேவரட் அப்படின்றதுனால திட்டுறாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் இந்த இடத்துல எழும்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது போன வாரம் அர்ச்சனா, விஷ்ணுக்கு விழுந்த ரோஸ்டிங் மாதிரி இந்த வாரம் இவர் தைரியமா ரோஸ்ட் பண்ணுவாரா? அப்படின்ற கேள்வி தான் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்க போகுதுன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டா பதிவு பண்ணிடுங்க.